ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தேவிஸ் கிச்சன். இன்றைக்கி ரொம்பவே டேஸ்டியான எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச சென்னா மசாலா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து பூரி, சப்பாத்தி, இட்லி, தோசை எல்லாத்துக்குமே ஒரு ரொம்ப நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்கும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட் அதுக்கு நம்ம கொண்டக்கடலையை வேக வச்சுக்கலாம். நான் இன்றைக்கி 250 கிராம் கொண்டக்கடலையை நைட்டே ஊற வச்சுட்டேன். இப்போ மார்னிங் பாருங்கள், நல்ல ஊறிருக்கு. அப்படி நீங்கள் நைட் ஊற வைக்கலைன்னா 8 மணி நேரமாவது கண்டிப்பாக ஊற வைக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு கொண்டக்கடலை நல்லா ஊறி வரும். இப்போ கொண்டக்கடலையை ஒரு குக்கரில் மாற்றிக்கோங்க. இப்போ கொண்டக்கடலை நல்லா மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இதில் கொஞ்சமாக உப்பு போட்டுட்டு குக்கரை மூடி வச்சிடலாம். 5லேருந்து 6 விசில் வரட்டும். அப்போ தான் கொண்டக்கடலை நம்மளுக்கு நல்லா வேகும். இப்போ ப்ரெஷர் இறங்கியிருக்கு, திறந்து பார்க்கலாம். பாருங்கள், கொண்டக்கடலை நல்லா வெந்திருக்கு. நம்ம இப்படி எடுத்து கையில் மசிச்சோன்னா இந்த அளவுக்கு கொண்டக்கடலை நல்லா வெந்திருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு சென்னா மசாலா நல்லாயிருக்கும். இப்போ இது ரெடியாக இருக்குது. இதை ஒரு சைடில் வச்சுட்டு நம்ம மசாலா ரெடி செய்யலாம். அதுக்கு ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இந்த மாதிரி கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணி வச்சுருக்கேன். நம்ம மிக்சியில் போடுறதால ரொம்ப பொடியாக கட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. வெங்காயம் பாதி அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், அடுத்ததாக காஞ்ச மாங்காவோட பவுடர் 1 டீஸ்பூன், அதையும் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட காஞ்ச மாங்காவோட பவுடர் இல்லைன்னா பரவாயில்ல, ஸ்கிப் பண்ணிடுங்க. அதுக்கு பதிலாக பாதி லெமனோட ஜூஸை பிழிஞ்சுக்கோங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ இதில் 2 மீடியம் சைஸ் தக்காளி இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. நம்ம இந்த மாதிரி மசாலாவை வதக்கிட்டு மிக்சியில் நல்லா பேஸ்ட்டாக அரைக்கும் போது நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்டில் செய்கிற அதே டேஸ்ட் வரும். மசாலா அடிப்பிடிக்காமல் இருக்கிறதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக இப்போ இதில் 1 துண்டு இஞ்சி, 7லேருந்து 8 பல் பூண்டு, அதையும் போட்டுக்கோங்க. போட்டதுக்கப்புறமா திரும்ப ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டதுக்கப்புறமா இது வேக வைக்கிறதுக்காக இன்னும் கொஞ்சமாக தண்ணி, ரொம்ப தண்ணி இல்லை, கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு வாட்டி கலந்து விட்டுட்டு மூடி வச்சிடலாம். இப்போ இந்த மசாலாவை மூடி வச்சிடலாம். இது வந்து லோ ஃப்ளேம்லேயே 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா வேகட்டும். இப்போ பாருங்கள், 6 நிமிஷம் போல் ஆகியிருக்கு. மசாலாலாம் நல்லா வதங்கியிருக்கு. இப்போ இதை ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இந்த மசாலாலாம் கொஞ்சம் ஆறினதுக்கப்புறமா நம்ம இது நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். பாருங்கள், இப்போ நல்லா பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. மசாலா ரெடியாக இருக்குது. இப்போ இது ஒரு சைடில் இருக்கட்டும். அடுத்ததாக சென்னா மசாலா தாளிக்கிறதுக்காக ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் போட்டுக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா 1 பிரிஞ்சி இலை, 1 துண்டு பட்டை, அன்னாச்சி பூலேருந்து பாருங்கள் இந்த மாதிரி சின்னசாக கட் பண்ணி எடுத்துருக்கேன், 3 கிராம்பு, அடுத்ததாக 3 ஏலக்காய், அதையும் போட்டுக்கலாம். அடுத்ததாக 3 பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறி வச்சுருக்கேன், அதையும் போட்டுக்கோங்க. இப்போ இதிலேயே 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், அதையும் போட்டுக்கலாம். எண்ணெயில் இதெல்லாம் கொஞ்சம் வதங்கட்டும். நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதில் அரைச்சி வச்ச மசாலாவை போட்டுக்கோங்க. ஸ்டவ்வை லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ ஜாரை கொஞ்சமாக தண்ணி விட்டு அலசி ஊற்றிருக்கேன். இப்போ இந்த மசாலாலாம் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கலந்ததுக்கப்புறமா இதில் நம்ம வேக வச்ச கொண்டக்கடலையை போட்டுக்கலாம். வேக வச்ச தண்ணியோடு சேர்த்து ஊற்றிக்கோங்க. அந்த தண்ணியில் தான் நல்லா சக்தி இருக்குது. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கோங்க.
உங்களுக்கு குழம்பு தண்ணியாக வேணும்னா இன்னும் கூட நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்து கலந்துக்கிட்டோன்னா அப்போ குழம்பு நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணியாக வரும். ஆனால் நம்மளுக்கு கிரேவி டைப்பில் இருக்கணும்னா இந்த அளவுக்கு நீங்கள் வச்சாலே போதும், கரெக்டாக இருக்கும். இப்போ சென்னா மசாலாவுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு போட்டதுக்கப்புறமா திரும்ப ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடுங்க. கலந்ததுக்கப்புறமா மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் 5லேருந்து 6 நிமிஷம் நல்லா இருக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் போல் ஆகியிருக்கு பாருங்கள். சென்னா மசாலா நல்லா கெட்டியாக கிரேவியாக சூப்பராக ரெடியாக இருக்குது. இந்த அளவுக்கு இருந்ததுன்னா நம்மளுக்கு பூரி, சப்பாத்தி, தோசைக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுடலாம். ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்மளுக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் திக்காக வர்றதுக்காக இந்த மாதிரி ஒரு கிளாஸில் ஸ்மாஷர் இருந்ததுன்னா அதில் கொஞ்சமாக ஒரு சைடில் இருந்து சென்னாவை இந்த மாதிரி நசுக்கி விட்டுக்கோங்க. கொஞ்சம் சென்னாவை இந்த மாதிரி நம்ம செஞ்சாலே போதும். நம்மளுக்கு கிரேவி இன்னும் கொஞ்சம் கெட்டியாக நல்லா திக்காக நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு செஞ்சால் போதும். இப்போ ஒரு வாட்டி திரும்ப நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு இதில் கொஞ்சமாக கட் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுடலாம். அவ்வளவுதான், சென்னா மசாலா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது சப்பாத்தி, பூரி, தோசை இதுக்கெல்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள், அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.